பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு பெருவெடிப்பு. 2. இரு வான்பொருட்களுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு டேஷ் ஆகும். ஒளியாண்டு. 3. சூரிய குடும்பத்தின் மையம் சூரியன். 4. கோள் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர். 5. அதிக துணைக்கோள்களைக் கொண்ட கோள் வியாழன். 6. நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சந்திராயன் 1. 7. புவியின் சாய்வு கோணம் 23.1/2 டிகிரி. 8. நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் டேஷ் மற்றும் டேஷ். மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. 9. சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு டேஷில் காணப்படும். மிக அருகில். 10. புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு டேஷ் என்று பெயர். ஒளிர்வு வட்டம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1. புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். சுழல்தல். 2. மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் 22. 3. சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலம் பால்வெளி. 4. மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன். 5. எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனி. 1. வெள்ளி, வியாழன், நெப்டியூன், சனி. விடை வெள்ளி. 2. சிரியஸ், ஆண்ட்ரோமெடா, பால்வெளி, மெகலனிக் கிளவுட். விடை சிரியஸ். 3. புளூட்டோ, ஏரிஸ், செரஸ், அயோ. விடை அயோ. 4. வால்விண்மீன், சிறுகோள், விண்வீழ்கள், குருளைக்கோள்கள். விடை விண்வீழ்கள். 5. தரை ஊர்தி, சுற்றுக்கலம், வானூர்தி, விண்கலம். விடை வானூர்தி. பொறுத்துக. 1. வெப்பமான கோள் வெள்ளி. 2. வளையமுள்ள கோள் சனி. 3. செந்நிற கோள் செவ்வாய். 4. உருளும் கோள் யுரேனஸ். 5. குளிர்ந்த கோள் நெப்டியூன். பெயரிடுக. 1. விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள். 2. சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். 3. பிரகாசமான கோள் வெள்ளி. 4. உயிரினங்களை உள்ளடக்கிய கோளம் உயிர்க்கோளம். 5. 366 நாட்களை உடைய ஆண்டு லீப் ஆண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.